ஹாய் ஆல். ஹாய் ஆல். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நீவே நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். ஏசுபாக்கு பாட்டு பாடணுமா? சின்ன பாடணுமா? எல்லாரும் ஹாப்பியா இருக்கீங்களா? கேட்டியா? ஹாப்பியா? பாடலாமா ஏசுபாக்கு? ஏசுபாக்கு சின்ன பாடலாமா? பாடலாமே. ரெடி? கூ சிக் புக் சிக் புக் சிக் புக். கூ சிக் புக் சிக் புக் சிக் புக். கூ சிக் புக் சிக் புக் சிக் புக். 1 2 3 ஸ்டார்ட். சின்ன சின்ன ஜீவவண்டி தேவன் அழைத்த ஜீவவண்டி. சிக்கு புக்கு ஜீவவண்டி தேவன் அமைத்த ஜீவவண்டி. ஆச்சரியமான ஜீவவண்டி அற்புதமான ஜீவவண்டி. ஆச்சரியமான ஜீவவண்டி அற்புதமான ஜீவவண்டி. சின்ன சின்ன ஜீவவண்டி தேவன் அமைத்த ஜீவவண்டி. சிக்கு புக்கு ஜீவவண்டி தேவன் அமைத்த ஜீவவண்டி. போகும் தூரம் வெகு தூரம் செல்லும் வண்டி இதுவேதான். போகும் தூரம் வெகு தூரம் செல்லும் வண்டி இதுவேதான். சின்ன சின்ன ஜீவவண்டி தேவன் அமைத்த ஜீவவண்டி. சிக்கு புக்கு ஜீவவண்டி தேவன் அமைத்த ஜீவவண்டி. ஸ்டேஷன் மாஸ்டர் ஏசுதான் தங்க டிக்கெட் கொடுப்பாராம். ஸ்டேஷன் மாஸ்டர் ஏசுதான் தங்க டிக்கெட் கொடுப்பாராம். சின்ன சின்ன ஜீவவண்டி தேவன் அமைத்த ஜீவவண்டி. சிக்கு புக்கு ஜீவவண்டி தேவன் அமைத்த ஜீவவண்டி. போகும் திக்கு இரண்டு தான் மோட்சம் நரகம் என்பதுதான். போகும் திக்கு இரண்டு தான் மோட்சம் நரகம் என்பதுதான். சின்ன சின்ன ஜீவவண்டி தேவன் அமைத்த ஜீவவண்டி. சிக்கு புக்கு ஜீவவண்டி தேவன் அமைத்த ஜீவவண்டி. ஆச்சரியமான ஜீவவண்டி அற்புதமான ஜீவவண்டி. ஆச்சரியமான ஜீவவண்டி அற்புதமான ஜீவவண்டி. சின்ன சின்ன ஜீவவண்டி தேவன் அமைத்த ஜீவவண்டி. சிக்கு புக்கு ஜீவவண்டி தேவன் அமைத்த ஜீவவண்டி. நீயும் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் மோட்சம் கொண்டு சேர்ப்பாரே. நீயும் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் மோட்சம் கொண்டு சேர்ப்பாரே. சின்ன சின்ன ஜீவவண்டி தேவன் அமைத்த ஜீவவண்டி. சிக்கு புக்கு ஜீவவண்டி தேவன் அமைத்த ஜீவவண்டி. சின்ன சின்ன ஜீவவண்டி தேவன் அமைத்த ஜீவவண்டி. சிக்கு புக்கு ஜீவவண்டி தேவன் அமைத்த ஜீவவண்டி. வெரி குட். அழகா பாடுனீங்க தங்கக்குட்டி. இப்பதான் ட்ரெயின்ல போயிட்டு வந்தோம்ல. இப்பதான் ட்ரெயின்ல போயிட்டு வந்தோம். இப்ப வசனம் படிக்கலாமா? வசனம் படிச்சிட்டு வதியா போலவா? ஓகே. நீமே வசனம் படிக்கலாமா? படிக்கலாம். துணிகரமான பாவங்களுக்கும் உமது அடியேனை விலக்கி காரும். அவைகள் என்னை ஆட்கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். சங்கீதம் 19:13. ஆமென். நீமே ஆமென். ஆமென். இந்த வசனம் வந்து நம்மளோட எவ்ரிடே ப்ரேயர் ஆகவும் நம்மளோட பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்க வேண்டிய ஒரு வசனமாகவும் கூட நம்ம வந்து இந்த வசனத்தை எடுத்துக்கலாம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வசனம். என்ன அப்படின்னா, துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்மளோட வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து மனுஷர்கள் தான். ஆனால் நம்ம வந்து பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். ஆனால் அதை மாம்சத்தில் நம்மளால் வந்து அதை ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக முடியாது. நம்மளோட சுயத்திலேயோ இல்லை நான் வந்து இந்த பாவத்தை வந்து செய்ய மாட்டேன், நான் வந்து இந்த பாவத்தில் விழவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி எந்த மனுஷனாலையும் உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் நம்மளை பாவம் செய்ய விடாமல், நம்மளால் ஒரு பாவத்தில் வந்து விழாமல், நம்மளோட சாத்தான் வைக்கிற ஒவ்வொரு கண்ணிகளுக்கும் நம்ம வந்து அந்த பாவத்தை செய்யாதபடிக்கு நம்மளை வந்து காக்க முடியும் அப்படின்னா அது தேவனால் மட்டும்தான் முடியும். நம்ம அவருக்குள்ளே தான் நம்ம வந்து பாவத்தை விட்டு விலகி ஓட முடியும் ஆக்சுவலி. ஸோ இந்த வசனம் வந்து அதை தான் சொல்லுது. துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும் அப்படின்ட்டு ஆண்டவரை பார்த்து தான் தாவீது ராஜா சொல்கிறார். அப்படி தானே? அந்த மாதிரி தான் நம்மளும் நம்மளோட லைஃப்பில் சொல்லணும். ஆண்டவரே, நான் எந்த தவறும் செய்யாதபடிக்கு என்னை பாதுகாத்து கொள்ளுங்க. என்னோடய லைஃப்லலாம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. நான் காலேஜ் படிக்கும்போது
ஆண்டவரோட வில்க்கு நம்மளோட லைஃப்பை வந்து நம்ம வந்து சரண்டர் பண்ணுவோம்ல. அப்போ நான் ஒரு விஷயம் எப்போவுமே சொல்லுவேன், ஆண்டவரே என் கையோட அசைவு கூட உம்முடைய சித்தத்தின்படி தான் இருக்கணும். நான் அசைக்கணும்னா கூட அது உம்முடைய சித்தமாக தான் இருக்கணும். என் கால் ஒரு இடத்துக்கு நடக்கணும் அப்படின்னா கூட அது உம்முடைய சித்தத்தின்படி தான் இருக்கணும். என்னோட சுயத்தில் நான் அந்த மாதிரி பண்ணிடக்கூடாது. ஏன்னா நம்மளோட கைகளில் பண்ணுற பாவம், நம்மளோட சிந்தையில் பண்ணுற பாவம், நம்மளோட கண்கள்னால நம்ம செய்கிற பாவங்கள், நம்மளோட கால்கள் வந்து போகக்கூடாத இடங்களுக்கு போய் செய்கிற பாவங்கள் வந்து அநேகமாக இருக்கும். நம்மளோட மாம்சத்தில் நம்ம வந்து தவறி விழுறதுக்கான ஏகப்பட்ட சான்சஸ் இருக்குது. ஆனால் நம்மளை காத்துக்கிறதுக்கு ஒருவரால் தான் முடியும். பாவத்தை விட்டு நம்ம விலகி ஓட தான் செய்யணுமே ஒழிய, அது சில இந்த மாம்ச இச்சைகளுக்கெல்லாம் நம்ம வந்து நின்று போராடி நான் வந்து இதுலேருந்து கண்டிப்பாக வந்து நான் வந்து ஜெயிச்சிருவேன், என்னால் இதை வந்து இந்த பாவத்தை வந்து மேற்கொண்டுருவேன், அங்கேயே நின்றுட்டு நான் போராடி என்னால் வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு நம்ம வந்து எந்த பாவத்தையுமே நம்ம வந்து சொல்ல முடியாது. அதுவும் குறிப்பாக மாம்ச இச்சைகளுக்குரிய பாவங்கள். நம்மளோட யோசேப்பு கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த இடத்துலேருந்து அவன் அப்படியே விலகி ஓடிட்டான். லிட்ரலாக அந்த மாம்ச இச்சை அந்த வந்து அவன் மேலே அந்த பேட் நேம் வந்தாலும் சரி, அவன் வந்து கடவுளுக்கு விரோதமாகவும் அவனோட எஜமானுக்கு விரோதமாகவும் அப்படி ஒரு தவறை செய்யவே மாட்டேன் அப்படின்ற ஒரு பெரிய அவனுக்குள்ள ஒரு தீர்மானத்தை எடுத்து வச்சிருந்தான். நான் என்னோட தேவனுக்கு விரோதமாகவும் நான் எந்த பாவத்தையும் செய்ய மாட்டேன், என்னோட எஜமானுக்கு மனுஷருக்கு விரோதமாகவும் நான் எந்த பாவத்தையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு. ஸோ நம்மளும் எந்த மனுஷருக்கு விரோதமாகவும் எந்த பாவத்தையும் செய்யவே கூடாது. இவங்க பார்க்கல, இந்த மனுஷனுக்கு வந்து தெரியாமல் நம்ம இதை பண்ணிடலாம். நம்மளோட ஒர்க் ஸ்பேஸ்லையாக இருக்கட்டும், இன்னொரு நம்மளோட ஃபேமிலி லைஃப்லையாக இருக்கட்டும், என் மனைவிக்கு தெரியாமல் நான் இந்த விஷயத்த வந்து நான் செய்கிறேன், என் கணவருக்கு தெரியாமல் நான் இந்த விஷயத்த செய்கிறேன். நம்மளோட டெய்லி லைஃப்லேயே இந்த ப்ரேயர் ரொம்ப முக்கியம். என்னோட அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் நான் இந்த விஷயத்த செய்கிறேன், என்னோட பாஸுக்கு தெரியாமல் நான் இந்த விஷயத்த செஞ்சிடறேன், யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வேளை நினைக்கிறோன்னா நம்ம தப்பு பண்ணுறோம். நம்மளை வந்து எந்நேரம் பார்த்துட்ருக்குற ஒரு கண்கள் இருக்குது நம்ம அப்பா. நம்ம என்ன தான் சிசிடிவி கேமரா முன்னால் இருந்தாலும் எதனாலும் நம்ம வந்து ஏமாற்றிடுவோம், அப்படி தானே? ஆனால் நம்ம அப்பாவை ஏமாற்றவே முடியாது. அவர்கிட்ட எதையுமே ஒளிச்சு மறைச்சு நம்மளால வாழவே முடியாது இந்த உலகத்துல. ஏன்னா நான் பாதாளத்திலே படுக்க போட்டாலும் அங்கேயே வந்து என்னை வந்து பார்க்குறவர் என்னோட தேவன். ஸோ அப்படி இருக்கிற போது நம்ம இந்த வசனத்துல துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். நிறைய பாவங்கள் வந்து நம்மளை பின்தொடர்ந்து வர்ற மாதிரி நம்ம சில டைம் நம்ம ஒரு பாவத்தை சூஸ் பண்ணிடுவோம். அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கவே கூடாது. ஏன் அப்படின்னா நம்மளோட மொத்த வாழ்க்கையை நம்ம ஆண்டவர் வச்சிருக்கிற நம்ம மேலே வச்சிருக்கிற நோக்கங்கள் திட்டங்கள் எல்லாம் மொத்தமாக இந்த பாவங்கள் என்ன பண்ணிடும், நம்மளோட வாழ்க்கையை அழிச்சு போட்டுரும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த ப்ரேயரை நம்ம ஒரு நாளும் ஆண்டவரே துணிகரமான பாவங்கள், சில பேர்லாம் சில டைம்லாம் நம்மளோட வாழ்க்கையில் இது ஒரு டைம் தானே, இது என்ன ஆகிட போகுது, இது யாருக்கு தெரிஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறையா பாவங்களை வந்து நம்ம செய்கிறதுக்கு சாத்தான் நம்மளை தூண்டுவான், நம்மளுக்கு ஒரு கண்ணி வச்சிருப்பான். அதை எல்லாத்தையுமே நம்ம வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ளே தான் மேற்கொள்ள முடியும். அவரோட அன்பையும் அவர் நமக்கு வச்சிருக்கிற அழகான வாழ்க்கையையும் யோசிக்கும் போது இந்த பாவத்தை விட்டு விலகி ஓடுறதுக்கான பலத்தையும் அந்த தைரியத்தையும் நமக்கு வந்து ஆண்டவர் தருவார். ஸோ இந்த பாவம் வந்து ஒன்றத்தை பண்ணிட்டு நம்மளை அதை தொடரக்கூடாது. சில பாவங்கள் அப்படி தானே. அதுவே ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்கஹால் அடிக்ட்ஸ்லாம் எப்படி ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டு அந்த பாவத்தில் அப்படியே விழுந்துறாங்க, திரும்பி அதே குடிச்சிடறாங்க. ட்ரக்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து ப்ராஸ்டியூஷன் தெரியாமல் போய் விழுந்த ஒரு பாவத்தினால அதுவே அவங்களோட அவங்களோட லைஃபாக மாறிடுதுல. நம்ம ஒரு பாவத்தில் விழுறோம்னா அதுவே சில டைம் நம்மளோட வாழ்க்கையாகவே மாறிடும். அதுலேருந்து நம்ம மீண்டு வர்றதுக்கான வழியும் நமக்கு தெரியாது. ஏன்னா நமக்கு அது பாவங்கிற அந்த உணர்வே இல்லாமல் போயிடும். ஸோ அப்படி நம்மளோட லைஃப்பை வந்து வச்சுக்க கூடாது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆண்டவருக்கு விரோதமாக நம்ம எந்த பாவமும் துணிகரமாக செய்யக்கூடாது. அதுக்கு நமக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யோசேப்பு அந்த இச்சையை அந்த தப்பை விட்டு அப்படியே விலகி ஓடிட்டான். என் கூட நீ வந்து இரு அப்படின்னு அந்த எஜமானோட மனைவி சொல்லும்போது அவன் ட்ரெஸ்ஸை கூட பொருட்படுத்தலை. அவனுக்கு என்ன ஆகுன்றதை யோசிக்கவே இல்லை. அவன் லைஃப் இதுக்கப்புறம் என்ன ஆகுமோ, என்ன நடக்குமோ. நம்மளாம் நிறைய பேர் ஐயோ நான் இந்த தப்பு பண்ணலன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினச்சிப்பாங்க, ஐயோ என் ஆஃபீஸில் நான் அவங்க கூடலாம் இந்த பார்ட்டி போகலை அப்படின்னு சொன்னால் அவங்கெல்லாம் என்ன நினச்சிப்பாங்க, ஒருவேளை நான் இந்த தப்பை செய்யலைன்னா இந்த மனுஷனுக்கு விரோதமாக இந்த நெகட்டிவான ஒரு பாயிண்ட்டை நான் சொல்லலை அப்படின்னு சொன்னால் என்னோட வேலையே போயிடுமே, நெக்ஸ்ட் டைம் என்னோட பாஸ் எனக்கு ப்ரொமோஷன் தரமாட்டார், எனக்கு இன்க்ரிமெண்ட் தரமாட்டார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ஒருவேளை மனுஷருக்கு விரோதமாகவே நம்மளை யாராவது செய்ய சொன்னாலும் நம்மளை வந்து ஆண்டவர் தான் காக்கணும். அதுக்கான ஞானத்தை ஆண்டவர் தான் நமக்கு கட்டளையிடுவார், நமக்கு தருவார். இதுக்கப்புறம் அடுத்த லைன் வந்து அப்பொழுது நான் உத்தமனாகி,
எப்போ நான் இந்த பாவத்தெல்லாம் எனக்கு ஒரு பாவத்தை நான் என் வாழ்க்கையை பாவம் பின்தொடராத போது, நான் துணிகரமாக ஒரு பாவம் செய்யாத போது, நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாக இருப்பேன். ஸோ இந்த மாதிரி நான் இந்த பாவத்திலே போனப்போ என்னோட வாழ்க்கை என்ன ஆகிடும், அழிஞ்சு போயிடும். அப்படி தானே ஒரு பாவத்தை நம்ம பின்தொடர்றோம் அப்படின்னா நம்மளால ஆண்டவர் கொடுத்துருக்குற அந்த அழகான வாழ்க்கையை நம்மளால வாழ முடியாது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நம்ம அந்த லைஃப்பை நல்லா வாழணும், நம்ம ஆண்டவர் குடிச்சிருக்கிற அந்த ஓட்டத்தை நம்ம ஓடணும், அதை வெற்றிகரமாக முடிக்கணும், நம்மளோட விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் இந்த ப்ரேயர் நம்ம வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரம். நம்மளை ஒவ்வொரு நாளும் நம்மளை காக்கிறது, நம்ம அந்த மாதிரி ஒரு பாவத்தை செய்யாதபடிக்கு நம்மளை பிடிச்சிக்கிறது நம்ம அப்பா மட்டும்தான். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அந்த பாவம் என்னைக்கும் என் வாழ்க்கையில என்ன பண்ணக்கூடாது ஆண்டவரே, என் மேல ஒட்டிக்க கூடாது, அந்த கரை என் மேல ஒட்டிக்க கூடாது, நான் துணிகரமா எந்த பாவத்தையும் செய்யக்கூடாது. அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களா இருப்பேன். ஸோ நம்ம பண்ண பாவத்துக்கான கான்சிக்வன்சஸை நம்ம வாழ்க்கையில நம்ம அனுபவிக்க கூடாது அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம துணிகரமான பாவங்களுக்கு ஆண்டவரை நம்மளை காக்க சொல்லணும். அந்த கான்சிக்வன்சஸ் நம்ம ஃபேஸ் பண்ணாதபடிக்கு நம்ம வாழ்க்கை எப்பொழுதும் அழகா இருக்கிறதுக்கு நம்ம எந்த ஒரு பாவத்திலையும் நம்ம விழுந்து சிக்குண்டு தவிச்சு போகாத அளவுக்கு நம்ம ஒரு நாளும் ஆண்டர்கிட்ட ஆண்டவரே அந்த ஞானத்தை தாங்கப்பா, நான் எதுலையும் மாட்டிக்கொள்ளக்கூடாது, அந்த கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்றதுக்கான எந்த ஸ்ட்ரென்த்தும் என்கிட்ட இல்லை ஆண்டவரே, நீங்க உதவி பண்ணுங்கப்பா அப்படின்னு நம்ம இந்த வசனத்தை நம்ம ஒரு ப்ரேயராகவே நம்மளோட வாழ்க்கையில மாத்திக்கணும். நமக்கு மட்டும் இல்லை, நம்ம பிள்ளைகளுக்கும் நம்ம அதை சொல்லி கொடுத்தோம்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ப்ரேயர் பண்ணலாமா? நீ வசனம் சொல்லுமாண்ணே, இருமா அம்மா தரேன். நேமே உன் வழிகள் எல்லாம் உனக்காக பின்னும் நான் சொல்கிற வெரி குட். நீ பாடு அழைத்தவரை பாடு. பெரியவரே ஐத்தா பெரியவரே சுனாயா ஐத்தா பெரியவரே சுனாயா மைத்தா பெரியவரே சுனாயா ஐத்தா பெரியவரே சுனாயா ஐத்தா பெரியவரே சுனாயா ஐத்தா பெரியவரே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சத்தியம். ஹல்லேலூயா. ஐத்தா பெரியவரே. சரி ஓகே, ஜெபம் பண்ணலாம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். வெரி குட், சூப்பர். ஹல்லேலூயா. வெரி குட். சரி ஓகே, ஜெபம் பண்ணலாமா? வெரி குட். எங்கள் அன்பு நேசப்பிதாவே, அப்பா இந்த அருமையான நாளுக்காக நன்றி தகப்பனே. அப்பா இந்த நாளும் இப்படி கிருபைக்காக நன்றி, உங்களுடைய அன்புக்காக நன்றி, கர்த்தரை பாராட்டின எல்லா இரக்கங்களுக்காக நன்றி தகப்பனே. அப்பா உங்களுடைய பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் உங்களோட சட்டைகளின் கீழாக மறைத்து வேலி எடுத்து பாதுகாத்து ஒவ்வொரு நாள்லையும் உங்களுடைய பலத்தால் உங்களுடைய கிருபையால் எங்களை இடைக்கட்டி எங்களை சூழ்ந்து நீர் எங்களை வாழ வைக்கிறதுக்காக நன்றி தகப்பனே. அப்பா ஒவ்வொரு நாளும் எங்களை குறைவின்றி போஷித்து வழி நடத்துகிற தேவனாய் நீர் எங்கள் வாழ்க்கையில் நல்ல தகப்பனாய், ஒரு அன்பானவராய், எங்களுக்கு போதுமானவராய் நீர் எங்கள் வாழ்க்கையில் இருப்பதற்காக நன்றி தகப்பனே. உடைய கரம் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கட்டும் அப்பா. தேவைகளோட இருக்கிறவங்க, கஷ்டங்களோட இருக்கிறவங்க, அப்போ மனக்குழப்பத்தோடு இருக்கிறவங்க, உடஞ்சி போய் இருக்கிறவங்க தகப்பனே, பாவத்தில் சிக்கி தவிக்கிறவங்க தகப்பனே, ஒவ்வொருவரையும் தகப்பனே உடைய கரத்தில் தருகிறோம் தகப்பனே. அப்பா எங்களை ஒவ்வொரு நாளும் நாங்கள் துணிகரமான பாவங்கள் செய்யாதபடிக்கு எங்களோட வாழ்க்கையை நீங்கள் அந்த சாத்தான் வைக்கிற கண்ணிகளுக்கு எங்களை விலக்கி பாதுகாக்க நீர் வல்லவராய் இருக்கிறீர் தகப்பனே. அப்படி நீர் எங்கள் வாழ்க்கையில் எங்களை பாதுகாக்கிறவராய் எங்களை நாங்கள் வழி விலகி போகாதபடிக்கு, பாவத்தில் சிக்கொண்டு தவிக்காதபடிக்கு எங்கள் வாழ்க்கையை நீங்கள் அழகாக டிசைன் பண்ணி எங்களை அந்த கான்சிக்வன்சஸை நாங்கள் ஃபேஸ் பண்ணாத அளவுக்கு அப்பா நீர் உங்களுடைய வழிகளை எங்கள் வாழ்க்கையில் வெளிப்படையாக காட்டுறதுக்காக நன்றி தகப்பனே. அப்பா இதில் யாராவது சிக்கொண்டு தவிப்பார்களே ஆனால் கர்த்தர் நீர் அவங்கள அதுலேருந்து வெளியே கொண்டு வாங்க தகப்பனே. அப்பா
எப்படி அந்த கெட்டகுமாரன் கதையில் அவன் அந்த அந்த வாழ்க்கையை விட்டு அவன் திரும்பி வந்தானோ அதே போல் அப்போ நாங்கள் ஒவ்வொருவரும் தெரிஞ்சோ தெரியாமலோ எந்த பாவத்தில் நாங்கள் சிக்குண்டிருந்தாலும் அப்பா நாங்கள் அதை விட்டு திரும்பி உம்மிடத்தில் நாங்கள் வர்றதுக்கு உம்முடைய அன்பையும் உம்முடைய கிருபையும் அப்பா நீங்கள் எங்களுக்காக வைத்திருக்கிற அந்த அழகான வாழ்க்கையும் நாங்கள் அந்த வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்கிறதுக்கு சுகந்தரிக்கிறதுக்கு கத்தனீர் கிருபை தாங்க தகப்பனே. அப்பா இன்னும் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தர அப்பா அப்படியே ஒவ்வொரு குடும்பங்களையும் அப்பா இருக்கிற பிள்ளைகளையும் பெற்றோர்களையும் பெரியவர்களையும் உடைய கரத்தில் தருகிறோம் தகப்பனே. எல்லாரையும் பாதுகாத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க அப்பா. அந்த பிள்ளைகளை வளர்க்குறதுக்கான ஞானம், அந்த பெற்றோர்களுக்கு அந்த ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கான ஞானம் எல்லாத்தையும் நீங்கள் கட்டளையிடுங்க தகப்பனே. ஸ்தோத்திரம் ராஜா. அந்த பிள்ளைகளை உமக்கென்று வளர்க்க எங்களுக்கு போதுமான ஞானத்தை நீங்க கட்டளையிடுங்க அப்பா. ஸ்தோத்திரம் ராஜா. எல்லா காரியத்தையும் உடைய கரத்துல தருகிறோம். நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. இந்த ராத்திரி வேலையும் உடைய கரத்துல தருகிறோம். புதிய நாள், புதிய வாரம், எல்லா காரியங்களையும் எங்களுக்கு நாங்கள் காண போகிற இன்னும் மிச்ச நாட்களையும் உடைய கரத்தில் தருகிறோம். எங்களுக்கு எல்லாத்தையும் நீங்கள் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறதுக்காக நன்றி. நீர் எங்களுக்கு எல்லாமாகவும் இருப்பதற்காக நன்றி தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம் ராஜா. எல்லா காரியத்தையும் நீங்களே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. மீட் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். 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 ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Jim, hallelujah. Isabel loves you. Name Isabel loves you. Isabel loves you. God bless you all. God bless you. Bye சொல்லுங்க எல்லாரும். Bye. Shima bye சொல்லு. Bye. Hi, Name மணி சொல்லு. Bye சொல்லு. Bye. Shima. Bye. Bye. Bye.